வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசியுடைய நியமனத்தை குறித்து சில முக்கியமான தகவல்கள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. அதாவது டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ இந்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டுட்டு அவங்க ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற இந்த டிசிசியோடைய நியமனங்கள் ஒரு கிட்டத்தட்ட 2500 பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை தமிழகம் முழுவதும் ட்ரைனிங்கில் இருக்காங்க. மீதி இருக்கிற நபர்கள் ஸோ மீதி ஒரு 700லேருந்து 850 பேர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கொடுக்கவில்லை அப்படின்ட்டு குறிப்பாகவே சொல்கிறாங்க. இவர்களுக்கு எப்பொழுது இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரும், இவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா, எதன் அடிப்படையில் இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரும், இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக நாம் பார்க்கலாம். ஸோ வீடியோ முழுக்க டிஎன்எஸ்டிசியோடைய சில முக்கியமான தகவல்கள் மட்டும்தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கும் சரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டர், ஸோ டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கிறத போயிட்டு டிரைவரும் கண்டக்டரும் ஒரே நபர் தான் அப்படின்ற மாதிரி டிரைவர் கம் கண்டக்டர் போஸ்டிங்கை போக்குவரத்து கழகத்தில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் 2025 நோட்டிஃபிகேஷன். ஸோ அதன் அடிப்படையில் 3274 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டரை நாங்கள் எழுத்து தேர்வு மூலமாக எடுப்போம்னு சொல்லிவிட்டு எழுத்து தேர்வு நடத்தி அதில் ரிசல்ட்டை வெளியிட்டு அதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு வந்து செய்முறை தேர்வு நடத்தி அதில் செலக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரை கொடுத்து தற்சமயம் ட்ரைனிங்கில் இருக்காங்க. ஸோ ட்ரைனிங்கில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பிடிக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் கொஞ்சம் பேர் சில மாவட்டங்களில் வெளியில் வந்திருக்காங்க. எனக்கு ட்ரைனிங்கில் ஈடுபாடே இல்லை, எனக்கு நல்லா ஓட்ட தெரியும், ஆனால் இவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கில் போயிட்டு கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் நம்ம பார்க்குறப்ப போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் ஒரு 700லேருந்து 800 சாலிடான வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இன்னும் இதுவரை நமக்கு தெரியப்படாத ஒரு விஷயங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க சொல்லி ஒரு உத்தரவு ஒன்று இருக்குது. ஆனால் இதில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிரைவர் கம் கண்டக்டர் மட்டும்தான் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டுமே கிடையாது, டிஎன்எஸ்டிஸில் ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களுமே ரெடியாக இருக்குது. இருந்த போதிலும் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா வேக்கன்சிஸுமே போக்குவரத்து கழகத்தில் நிரப்பிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிரப்பலை. ஸோ நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் ஒரு கனவோட லட்சியத்தோடு இருக்காங்க போக்குவரத்து கழகத்தில். அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரிபர ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகம் வழங்க இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 700லேருந்து 800 நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் அதில் வந்திருக்க கேண்டிடேட்டுக்கு விரைவில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு ரொம்ப பேர் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு அறிவிப்பு. தமிழகம் முழுவதுமே இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக தான் மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மக்களுமே போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு செக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரு கண்டிப்பாக 100% வந்துவிடும் அப்படின்றத எல்லோர் மத்தியிலுமே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான தகவல்ங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் வந்து ஒரு மறு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேரால் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பணி நியமனத்தை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கோரிக்கை வச்சது எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வழங்க இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2026 இந்த ஆண்டுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில்
பப்ளிஷ் ஆகுதுங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 18,000லேருந்து 20,000 போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் தனித்தனியாக எடுக்க போகிறாங்க. ஏஜே, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாமே எடுக்க போகிறாங்க. ரெடி ஆகிக்குவாங்க மக்களே. ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஒரு சில சுமூகமான முடிவுகள் விரைவில் வரும் அப்படின்றத நாம் எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசி சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.